இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 16ஆம் தேதி கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி ஆகஸ்ட் 16. கிருஷ்ண பகவான் அன்னைக்கு நாம் மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாற்றி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாத தொடக்கத்தில் தனாதிபதி சூரியன் உங்கள் சொந்த ராசியில் இருக்கார். அதோட 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் தேதி வரப்போகிறாரு. 21ஆம் தேதி ராசிக்கு லாபாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அதாவது இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மூணையுமே கூட்டு கிரகம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஒன்று மாற்றி ஒன்று சேரும், மறுபடி பிரியும், சேரும், பிரியும், இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கூட்டு கிரகங்கள் மூணுமே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை டச் பண்ண போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே நேரத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அப்படிங்கிறதும் அடைஞ்சிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான். நிறைய நல்ல மாற்றங்கள், திடீர்னு திருப்பங்கள் வாழ்க்கையில் வரும். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டத்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படியே வாழ்க்கை ஓடி போயிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பப்போ நன்மைகள் அப்படிங்கிறது வரும். சின்ன சின்ன நன்மைகள், அதாவது வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்தில் பெரிய இன்பம்ங்கிறது கிடைக்கும். இப்போ விளையாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல வெயில் நேரத்தில் போகும்போது ஒரு ஐஸ் கிடைக்கும், ஒரு குச்சி ஐஸ் கிடைக்கும், ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம போனால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது வெயில் காலத்தில் அலையும் போது அது நமக்கு ஒரு பெரிய தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது சரியான நேரத்துக்கு சரியான நபர்கள் மூலமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது. அதோட முக்கியமான விஷயம், செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார். இந்த மாதம் முழுக்க அதில் தான் இருக்க போகிறாரு. கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிங்கிற பழமொழி. ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகமான அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால, தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பஞ்சாயத்துகள் எல்லாமே சாதகமாக முடியும். ஒரு சொத்து தொடர்பான ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சொத்து உங்கள் கைக்கு வரும். அதோட பூர்வீக சொத்து இருக்குது, பிரிச்சிக்க முடியலை, அப்படியே கடக்கு
கொஞ்சம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும். பூர்வீக சொத்தில் ஒரு பாகம் கிடைச்சதுன்னா ஏதோ அதை வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். ஏதோ ஒரு லோனுக்குன்னு போட்டு கட்டடத்தை கட்டியாவது வாடகைக்கு விட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சேன். இல்லை அது ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கிட்ட கட்டலான் இருக்கேன். ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். ஏதாவது சொத்தை வச்சுட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். நிகர வருமானம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அதில் ஏதாவது பணம் கிடைச்சா விற்றுப்பிட்டு தான் வாழ்க்கையை தொடங்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வெளியில் கொடுத்து வராத பணம், தெரியாமல் ஒருத்தவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு படாத படுப்படுறேன்டா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணம் இப்போது உங்களுடைய கைக்கு வரும். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அதில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். பணம் கைக்கு வந்துடும். வெளிநாட்டில் இருந்தே நல்லதொரு தகவல்கள் அப்படிங்கிறது வரும். வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாரோ மாமா மச்சான் சொந்த பந்தம் கூட்டாளி ஒருத்தவன் இருக்கான், ஒரு சிங்கப்பூரில் இருக்கான், மலேசியாவில் இருக்கான், துபாயில் இருக்கான் அப்படின்னா அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு விசா கிடச்சி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துக்கிட்டு சொந்த வீடு கட்டுறதுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருப்பார். சில பேருக்கு வீடு கட்டியிருப்பீங்க, நம்ம போட்ட பட்ஜெட்டை விட கூடுதலாக போயிருக்கும், கையை பசஞ்சிக்கிட்டு நிற்பீங்க. இல்லைனா கட்டின வீடு பாதியில் நிற்கும். லோன் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஹவுசிங் லோனு வரமாட்டேங்குது, தாமதப்படுது. வீட்டு வேலை நிற்கிறது, சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு ஏன் வேலை செய்யலையான்னு கேட்குறான். இதுவே ஒரு சங்கடமாக இருக்குது. வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே ஒரு பணிகள் வேகம் எடுக்கும். வீடு கட்டி ஆவணி மாதத்தில் குடிபெயரலாண்டா, கடைசி நேர வேலையை பாடுறா, ஏதோ ஒரு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கடன்னு அடுத்த கட்ட வேலையை செஞ்சு நீங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். 21 தேதி வரைக்கும் சுக்கிரன் மிதுனம் ராசியில் தான் இருக்கார். ராசிக்கு விரயஸ்தானம், அதாவது லாபாதிபதி ஒரே வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது விரயம் இருக்கும், ஆனால் அதற்குண்டான காசு வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா செலவானாலும் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்காது. இங்கிட்டு வந்துச்சு இங்கிட்டு போச்சு, நல்லபடியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி மாதம் தொடங்கி 3ஆம் தேதி புதன் உங்கள் சொந்த ராசிக்கு வந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை கொடுப்பார். 3க்கும் 12க்கும் அதிபதியான அவர் உங்களோட சொந்த ராசிக்கு வராரு. அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் வீட்டு விசேஷம், சொந்த பந்தத்தில் விசேஷம், பங்காளிகள் வகையில் விசேஷம், நண்பர்கள் வகையில் விசேஷம் அப்படின்னு நிறைய விருந்து விழாக்களுக்குன்னு நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அதுவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பகையெல்லாம் நிறைய மறக்கிற மாதிரி இருக்கும். 2 தலைமுறையாக பேசிக்கிறது கிடையாது. தாத்தன் காலகட்டத்தில் பேசிக்கிறது இல்லை, அப்பன் காலகட்டத்தில் பேசிக்கிறது இல்லை, எப்பயாவது நம்ம ஒன்று சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பங்காளிகள் சகிதமாக ஒருத்தர் பழைய கசப்புகள் எல்லாம் மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு புத ஆதித்ய யோகம் இருக்குது. அப்படிங்கிறதுனால கடகம் ராசிக்காரர்களுக்கு படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லதொரு கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இருக்கக்கூடிய வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால சில பேருக்கு அதாவது இருக்கக்கூடிய வேலையில் வெளியில் வந்துட்டு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும். தேவையில்லை. இன்னொரு காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேணாம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இந்த ஒரு விஷயங்கள் எதுலேயுமே வந்துட்டு நீங்கள் 3ஆம் நபரை மூக்க நுழைக்க அனுமதிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் பேசி உங்கள் குடும்பத்துக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை தாய் மகனுக்குள்ளே, தந்தை மகனுக்குள்ளே பேசி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதில் தேவையில்லாமல் ஒரு 3ஆவது நபரை நீங்கள் மூக்க நுழைக்க விட்டீங்க அப்படின்னா அவர்களால் நாம் ஏதாவது கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை சம்பாதிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது வேண்டாம். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப உன்னதமான ஒரு நாள். உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு நாள். 27ஆம் தேதி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை, எருக்கம்பு மாலை சாத்தி கொண்ட கடலை, சுண்டல், நெய்வேத்தியம் படைச்சி வணங்குங்க. 16ஆம் தேதி கிருஷ்ண
ஜெயந்தி வருது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வெண்ணெயை நெய்வேத்தியமாக படைச்சி வணங்குங்க. மிக அற்புதமான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய திடீர் திருப்பங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறத கொடுத்து உங்களை திக்குமுக்காட செய்யும். கவலைப்படாதீங்க, நல்லாயிருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு டைமில் மனசில் நினச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.